காரணம் 2026 கட்சி தோக்கக்கூடிய பட்சத்துல கட்சியில உள்ள முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் எடப்பாடிக்கு எதிரான மாவட்ட செயலாளர்களும் ஓபிஎஸ்ஐ தலைவராக்க வேண்டும் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்க வாய்ப்பு உண்டு. எனவே தனக்கு போட்டியாளராக தன் கட்சி பதவிக்கு எதிராக வரக்கூடிய ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி யார் சொன்னாலும் உறுதியாக சேர்த்துக் கொள்ள மாட்டார். அதே வேளையில் அவர் டிடிவி தினகரன் பற்றி மௌனமாக இருந்தார் என்றால் அவர் ஓபிஎஸ்க்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையில் வேறுபடுத்தி பார்ப்பதாகவும் தான் டிடிவியை சேர்க்க தயாராக இருப்பதாட்டும் ஒரு தோற்றத்தை டிடிவிக்கு கொடுக்கிறார். இது ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒத்த கருத்தில் வருவதை தடுக்கக்கூடிய ஒரு ராஜதந்திர முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். டிடிவியை பொறுத்தவரையில் அவரும் இதனை தனக்கு ஒரு சாதகமான அம்சமாக எடுத்துக்கொண்டு தனக்கு திமுக ஆப்ஷன், என்டிஏ ஏடிஎம்கே ஆப்ஷன், விஜய் ஆப்ஷன் 3 ஆப்ஷனும் இருப்பதாக கருதி அவர் தன்னுடைய மேம்பாட்டுக்கும் தன்னுடைய அரசியல் உயர்வுக்கும் என்னவோ அதை இந்த தேர்தலில் பார்ப்பார் என்று கருதுகிறேன். இந்த இன்னொரு கருத்தாக இதை நான் பார்க்க வேண்டும் என்றால் ஓபிஎஸ் 4 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று இபிஎஸ் நீதிமன்றத்தை அணுகியும் இன்னும் தேர்தல் ஆணையம் முடிக்காத ஒரு வழக்கில் ஓபிஎஸ் மனுதாரராக உள்ளார். அந்த வழக்கானது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தேர்வு செல்லாது என்ற ஒரு வழக்கு. அதில் ஓபிஎஸ்க்கு சாதகமான தீர்ப்பு வந்தால் அதிமுகவில் மேலும் பல குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அந்த வழக்கை போட்ட ஓபிஎஸ்ஐ தன்னுடைய அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு போட்டியாளராக கருதுகிறார். அதே வேளையில் தினகரன் அமமுக என்று தனி கட்சியாக போனதனால் அவரை கூட்டணியில் சேர்த்தாலும் பரவாயில்லை, அது நம்முடைய அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு எந்த ஒரு சேலஞ்சையும் 2026 தோல்விக்கு பிறகு நமக்கு வராது என்ற அடிப்படையில் தினகரனை சேர்ப்பதற்கான ஒரு சிறு ஆப்ஷனை அவர் ஓபன் பண்ணுகிறார். தினகரனுக்கும் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியும் என்றாலும் திமுகவுடன் பேரம் பேசுவதற்கும் தாவேகாவுடன் பேரம் பேசுவதற்கும் இதனை தனக்கு ஒரு சாதகமான அம்சமாக இவர் தினகரன் எடுப்பார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அவருக்கு இபிஎஸ் கதவை மூடிவிட்டார். இன்னும் சொல்ல போனால் மோடி இங்கு தமிழகம் வரும்போது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் அவர்களை சந்திக்காமல் கதவை அடைத்தது மோடிதான் என்பதும் தரவுகளோடு கூடிய மறுக்க முடியாத உண்மை என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும்.